ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல், இரும்பு பணியாரச்சட்டி அல்லது இரும்பில் நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன டிப்ஸ் பண்ணாவே போதும். நமக்கு அதிகமாக நமக்கு எண்ணெயும் தேவைப்படாது. அதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய தோசையாக இருக்கட்டும் அல்லது மீன் ஃப்ரை, இது எல்லாமே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருட்களை ஒரே நாளையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாமே ரொம்ப ஈஸியாக, அதுவும் 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி பழக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம 2 ஸ்பூனுக்கு செங்கல் பொடி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே செங்கல் பொடியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்போதைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு செங்கலில் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூனுக்கு உப்பு பவுடர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூனுக்கு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பில் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கை வச்சு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அல்லது ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சோப்பு போட்டிருக்கிறதால நமக்கு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் ஆகாது. அதனால் கையிலேயே இந்த மாதிரி கரைச்சி விட்டோன்னா நமக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இரும்பு கடாயோ அல்லது இரும்பு தோசைக்கல்லோ வாங்கினோம் அப்படின்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. வாங்கிட்டு வந்து நல்ல முறையில் அதை சுத்தம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் சீக்கிரமாக துரு பிடிக்காமல் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய உணவுப் பொருட்களும் அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு மேலே வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. அப்போது ஸ்டிக்கர் நமக்கு சீக்கிரமாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த லிக்யூட் இதில் கொஞ்சமாக எடுத்து எல்லா பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கிறேன். 3 பாத்திரமும் சேர்த்து 1500க்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி கடாயோ தோசைக்கல்லோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காசுலாம் கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லிக்விடில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கை வச்சே தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. நான் எடுத்துக்கக்கூடிய அந்த செங்கல் பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பவுடராகி இருக்குது. கொஞ்சம் செங்கல் பொடி நல்லா உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஏதாவது நல்ல கடினமான பாத்திரங்களை கழுவுறதுக்கோ அல்லது தீஞ்சு போன பாத்திரங்களை கழுவுறதுக்கோ அந்த செங்கல் பொடி வச்சு நம்ம கழுவணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம போக வைக்க முடியும். அதுக்காக தான் நம்ம செங்கல் பொடியை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த அயன் கடாயில் எல்லாம் மேலே கொஞ்சம் அந்த அயன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். சும்மா லைட்டாக சோப்பு போட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம செய்யக்கூடிய அந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் டக்குன்னு ஒட்டிக்கும். அதே மாதிரி ஒரு முறை சமைக்கும்போது நல்லா வரும், அடுத்த முறை சமைக்கும்போது நமக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். தோசையும் சரியாக வராமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுக்கும்போது நம்ம அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடாயிலையும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தோசைக்கல்லையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த தோசைக்கல்ல பார்த்திங்கன்னா தோசையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது ட்ரையாக பண்ணி எடுக்கணும்னா அதையும் வந்து ஈஸியாக பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு துணி வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட தன்மை இருக்கக்கூடாது. இப்போது நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அல்லது சாதாரணமாக ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாம் ஆயில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே தோசைக்கல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தோசை கரெக்டாக வரல அப்படின்னா பாம் ஆயில் எண்ணெயில் கொஞ்சமாக தொட்டுட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு முறை தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை போட்டு பாருங்கள், சூப்பராக வருங்க. பாமாயில் எண்ணெயை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பணியார கடாயிலையும் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் ஒரு முறை நான் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு மறுநாள் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் உடனடியாகவே எண்ணெய் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் வந்து உடனடியாகவே துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நம்ம 3 ஸ்டெப்பில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாத்திரங்கள் அதிக நாளுக்கு வரும். அதில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா 2வது ஸ்டெப்பு. முதல்ல நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம். நான் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே மட்டும்தான் காமிக்கிறேன். ஆனால் வெளிப்புறமும் நம்ம தேய்க்கணும். முதல் முறை பாத்திரம் வாங்கி நம்ம சுத்தப்படுத்தி எடுக்கும்போது பாத்திரத்தோட உள்புறமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இதே எண்ணெயை நம்ம வெளிப்புறமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது இந்த கடாயிலையும் இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க.
நம்ம இதுக்கு அதிகப்படியான எண்ணெயும் ஊற்றணும்னு கிடையாது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த துணி வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டாவே போதும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். முதல்ல தேய்ச்சி கழுவணும், அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சோம். 3வது ஸ்டெப் என்னென்னா, அடுப்பில் வச்சு ஒரு முறை நல்லா சூடு பண்ணி எடுக்கணுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த பாத்திரம் நல்லா சூடாகணும். அவ்வளோதான். சூடான உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு முறை சோப்பு போட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிற மாதிரி எல்லாமே நல்லா கழுவி எடுத்துடணுங்க. உடனேயே நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன போட்டாலும் சரி, பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். எல்லாருமே நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்குறது தான் விரும்புவாங்க, ஏன்னா அதில் ஒட்டாமல் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆனால் நான்ஸ்டிக் கடாய் மேக்ஸிமம் 3 மாதம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக உறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இரும்பு கடாய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் துரு பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. இப்போ நான் பணியாரம் போட்டேன் பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தாவே ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. இதே மாதிரி இரும்பு கடாய், இரும்பு பணியாரச்சட்டி, இரும்பு தோசைக்கல் எல்லாத்தையும் இதே மெத்தடில் நல்லா பழக வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் பழக வைக்க முடியும்.